கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் கடந்த வாரத்தில் நம்ம பஸ்கா ஆசரிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டோர் வேறு பிரித்து ஆண்டோடைய பிள்ளைகளை அழைத்து செல்கிற காட்சியை நம்ம கண்டோம். இந்த நாளில் அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக கடந்து வந்து நிற்கிறதையும் அங்கே ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார் என்பதை குறித்து இந்த வார பாடத்தில் படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடம் 6வது பாடம், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய். பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய தயவுக்காய் நன்றி. பரலோகத்தினுடைய உன்னதமான ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஔஷதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். நமக்கெல்லாம் நன்றாய் தெரிந்த, பலருக்கும் நன்றாய் தெரிந்த சம்பவங்களில் இதுவும் ஒன்று. சிவந்த சமுத்திரம் வழியாய் ஆண்டவர் வழி நடத்தி செல்வது பழைய ஏற்பாட்டில் தெய்வ மக்கள் பெற்ற மிகவும் மகிமையான அனுபவம்தான் யாத்ராகம புஸ்தகத்தினுடைய அனுபவம். யாத்ராகம புஸ்தகம் வழிநடத்தலின் ஒரு புஸ்தகம். யாத்ராகம புஸ்தகத்தை நம்ம பிள்ளைகளை தைரியப்படுத்த, திடப்படுத்த நம்ம சொல்வதுண்டு. தடைகள் வரும்போது செங்கடலை போல தடையாய் சாத்தான் தடைகளை கொண்டு வந்தாலோ ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழி நடத்தினது போல நம்மையும் வழி நடத்துவார் என்று சொல்லி நம்ம எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்லணும்னா அவர்களுக்கு தைரியம் சொல்வோம். யாத்ராகமம் 12 இஸ்ரவேலர் கோசோ நாட்டிலிருந்து கிளம்பினது முதல் யாத்ராகமம் 15 மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாடப்பட்ட மோசேயின் பாடல் வரையிலும் நிகழ்ந்த நிகழ்வுகளில் சிலிர்ப்பூட்டுகிற மகத்துவமான அற்புதங்கள், தேவனுடைய அடையாளங்களும் அற்புதங்களும் ஆச்சரியமிக்க மீட்பின் கிரியைகளுக்கு உச்சகட்டமாக இருந்தது. இந்த காட்சிகளை குறித்து இந்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த வசனத்திலிருந்து இந்த வார பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்திற்கு திருப்பணம் பண்ணி சொன்னால், போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்போ இந்த வார்த்தையை படிக்கும்போது, இந்த தலைப்பை நம்ம கேட்கும்போதே நமக்கு புரியுது யார் யாரிடம் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிற்பகுதி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு மறுபடியும் போய் ஒரு காலத்தில் மோசையினால் ராஜாவின் இடத்துல கேட்கப்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த பஸ்கா ஆசரிப்பு, அந்த கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம் என்ன ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோருடைய அந்த பலியை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த மீட்பை வெளிப்படுத்தக்கூடிய திருரத்தம் பூசப்பட்ட, அந்த ஆட்டினுடைய ரத்தம் பூசப்பட்ட அந்த நிலைக்கால்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை எல்லாமே, நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகள் எல்லாம் ஒரு சேதமும் இல்லாமல், ராஜா தொடங்கி ஒருவேளை கடந்து வந்த அத்தனை பேருடைய தலைச்சம் பிள்ளைகளும் மரித்து போகிறாங்க. இங்கே ஒரு காரியம் நமக்கு புரிகிறது. இந்த சூழ்நிலை வரும்போது ராஜா இப்போ ஓடி வந்து, போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை கிளம்பும்படியாய் சொன்னான். அதோடு கூட நிறுத்தலை. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நீங்கள் சொன்னபடி உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை காண முடிகிறது. இதுவரைக்கும் எகிப்தியர்கள் நம்பின இந்த தெய்வங்களெல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படியலை. ஒருவேளை இந்த கடைசி வாதையை நம்ம வைத்து பார்த்தோம் என்று சொன்னால்,
இந்த நரபலிகள் தான் நம்மை மீட்கிறது என்று சொன்ன நரபலியும் மீட்கலை. ராஜா தன்னை தேவன் என்று நினைத்து கொண்டிருந்தான், தேவனுடைய பிரதிநிதி என்று நினைத்து கொண்டிருந்தான். அதுவும் அவனாலே ஒன்றும் முடியலை. இப்போ இவர் சொன்னது போல உங்களை வழிநடத்துகிற நானே கர்த்தர் என்று சொன்னது போல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் என்று தனக்கு காண்பித்ததுனால இந்த ராஜா என்ன பண்ணுகிறான், நான் தெய்வம் அல்ல, இவர் தான் தேவன், இவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்கிறான். இது மனுஷிக பார்வை. ஆனால் அந்த நிலையை நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா ப்ரொபேஷன் க்ளோஸ் ஆயிடுது, கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை மோசையினுடைய நோவாவினுடைய நாட்களில் பேழை கட்டப்பட்டு பேழைக்குள்ளாக எல்லாரும் பிரவேசித்து மழை வந்தபோது கண்டிப்பாக பல குரல்கள் நோவாவை அழைத்திருக்கும். ஆனால் கதவு தேவனாலே மூடப்பட்டது. அந்த கதவை திறக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. ஒரு பிரிவு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் துன்மார்க்கருக்கு இடையில் ஒரு பிரிவு ஏற்பட்டது. அந்த பிரிவை நம்ம ஒருவேளை க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் என்று சொன்னோம் என்று சொன்னால், கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட்டது என்று சொன்னால், இப்போ கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட்டதுக்கு பின்பு இவன் என்னை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னால், அது ஒருவேளை உளப்பூர்வமான கேள்வி அல்ல. முதல் விஷயம் உளப்பூர்வமான ப்ளீடிங் அல்ல. அந்த சூழ்நிலைக்கு ஏதோ சொல்வது போல இருக்கிறது, சூழ்நிலைக்காய் சொல்லுகிறான். ஆனால் யெகோவாவின் சித்தத்திற்கு அடிபணிந்து அவ்வாறு செய்யவில்லை, மாறாக தோல்வியின் நிமித்தம் அவ்வாறு செய்தான். தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் தோல்வி நிமித்தம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். யாத்ராகமம் 12:33 வாசித்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இங்கே தான் எனக்கு இன்னொரு காட்சி தெரிகிறது. ஒருவேளை நான் போன வார பாடத்தில் சொல்லும்போது எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஆயத்தம் பண்ணுகிற இந்த தருணத்தில் ஆயத்தம் பண்ணுறதை விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார், இது முக்கியம் இல்லை, நீங்கள் பலி செல்லது தான் முக்கியம்னு சொன்னார். அதை உணர்ந்துட்டாங்க. நிலைக்கால்கள் எல்லாம் ரத்தம் பூசிட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. அன்றைக்கு ராத்திரி வேதம் சொல்லுகிறது 430 வருஷம் முடிஞ்ச அன்று ராத்திரியில் இஸ்ரேல் ஜனங்கள் கிளம்புகிறாங்க. அப்போ உதவி செய்ய எகிப்தியர்கள் வர்றாங்க. நீங்கள் சீக்கிரமாக கிளம்புங்க. ஒருவேளை அது வரைக்கும் இவர்களை போகவிடக்கூடாது என்று வைத்து கொண்டிருந்தவர்கள் போகும்படியாக சொல்கிறாங்க. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம கடைசி காலத்துக்கு ஒப்பிட்டோம் என்று சொன்னால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். இப்போ ஒரு வேறு பிரிக்கிற ஒரு அனுபவம், ஒரு முத்திரையிடுகிற அனுபவம். ஆண்டோடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்படுறாங்க. வேறு பிரிக்கப்பட்டதுக்கு பின்பாக இந்த துன்மார்க்கர் இந்த 7 வாதையின் நேரத்தில் அவர்கள் மனம் திரும்பணும்னு நினச்சி ஒருவேளை அந்த சூழ்நிலையில் சொன்னாலும் அது உண்மையான மனம் திரும்புதலாக இருக்காது. பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கிருபையின் கதவுகள் திறந்திருக்கும் போதே நாம் அவரை அண்டி சேருவோம், பரலோகத்திற்காக ஆயத்தப்படுவோம். திங்கட்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால், முதற் பேரானதையும் அர்ப்பணித்தல், முதல் பேரானதை அர்ப்பணிக்கிறாங்க. யாத்ராகமம் 13:2 வசனத்தை வாஸ்தவம் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் தரித்து பிறக்கிற முதல் பேராத அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். இப்போ ஆண்டோடைய தெரிந்தெடுக்கிற அனுபவம், எல்லா முதற் பேரானதையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், அவர் முன்குறிக்கிறார், அவர் எடுத்துக்கொள்கிறார், அது தன்னுடையது என்று சொல்லுகிறார். விசுவாசத்தால் தங்கள் வீடு நிலைக்கால்களில் ரத்தம் தெளித்து இரத்தத்தின் கீழ் இருந்த இஸ்ரவேல் குடும்பத்தினர்களை தேவன் இரக்கமாக பாதுகாத்தார். இந்த புதிய வழிகாட்டல்களை மோசே மூலமாய் தேவனே கொடுத்தார். முதல் பேரான எல்லாம் ஆண்களையும் எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். கொலோசியர் 1:4 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், மேலும் ரட்சிப்பையும் மீட்பையும் குறித்து கருத்தும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளது. முதல் பிறந்த ஆண்களை எல்லாம்
இரத்தத்தினால் மூடப்பட்டிருந்ததால் பாதுகாக்கப்பட்டார்கள். இயேசுவின் இரத்தத்தின் கீழ் இருக்கிற அனைவரும் பாதுகாக்கப்படுகிறபடி பாதுகாக்கப்பட்டவர்கள் இயேசுவை பற்றி பவுல் இவ்வாறு எழுதுகிறார். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை முதல் பேரானவர்களாய் அழைத்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு திருப்பணம் என்று சொன்னால் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போகுதல். ஒரு யாத்ராமம் 13:19 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், மோசே தன்னுடனே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிட்டபடி செய்தார்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களை வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். இப்போ அழகா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் முன் செல்கிறார், அவர் வழி நடத்துகிறார். அவருடைய வழிநடத்தல் ரொம்ப அதிசயமானது. அவருடைய வழிநடத்தலை புரிந்து கொள்வது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று எடுத்துகிட்டு போன இந்த எலும்புகளை யோசுவா 24:32 வாசிக்கிறோம். சீகேமில் அவர்கள் யோசேப்பினுடைய எலும்புகளை அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம இதிலிருந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்றைக்கு யோசேப்பு ஒரு விசுவாசத்தோடு அவனுடைய எலும்புகளை குறித்து நீங்கள் கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்ற விசுவாசம் வச்சுருந்தாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை சந்திப்பார் என்று இந்த நெருக்கடியான காலத்தில் நம்ம நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னமாகுதலை நீங்களும் நானும் விரும்ப வேண்டும். அவர் நம்மை சந்திப்பார், நிச்சயமாய் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்து செல்வார். எகிப்திலே படுகொலிகள் இல்லை என்றால் வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி யாத்ராமம் 14:11 அந்த ஜனங்கள் கேட்குறாங்க. பிரேத குழி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து எங்களை அடக்கம் பண்ண பார்க்குறீங்க என்று கேட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்த போதிலும் கூட அவர்களிடத்தில் ஒரு என்ன இல்லைன்னா ஒரு நிலையான ஒரு விசுவாசமான வார்த்தை இல்லை. யோசேப்பையும் இந்த மக்களையும் ஒருவேளை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், மரண தருவாயிலும் மரிக்கும் போதிலும் கண்டிப்பாய் கர்த்தர் சந்திப்பார், நீங்கள் கானான் தேசத்துக்கு போவீங்கன்னு அவர் நம்பி விசுவாசத்தில் மரித்தார். இந்த ஜனங்கள் இந்த அற்புதத்தை எல்லாம் கண்டும் கூட விசுவாசிக்காமல் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு காட்சியும் கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காட்சி. ஒரு ஊழியக்காரர் இதை எனக்கு வெளிப்படுத்தி அவருடைய செய்தியின் வழியாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் சென்றார் என்ற வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆனால் இந்த ஜனங்கள் முன் அதிசயத்தை பார்த்து நடக்கலை, பின்னால் பார்த்துட்டே நடந்தாங்க. பின்னால் வரக்கூடிய பார்வோன் சேனையை பார்த்தே இவர்கள் நடந்தாங்க. இதை வேறு ஒரு தோற்றத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் முன் போகிறார், அவரை பார்த்து நடக்கலை, பின்னால் பார்த்து பயந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ யாத்ராமம் 14:19 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. இதை அந்த ஆசிரியர் அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது அழகாக சொன்னார். இப்போயாவது அவங்க காட்சியில் நான் வழிநடத்தக்கூடிய வழிநடத்தல் தெரியுதா, அவங்க புலம்பல் நிற்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? புதன்கிழமை பாடத்துக்கு திருப்பணும் என்று சொன்னால், இந்த பாடத்தினுடைய மனப்பாட வசனம் பயப்படாதிருங்கள். யாத்ராமம் 14:13 வாசித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். முதல்ல ஆண்டவர் நமக்கு கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பயப்படாதீங்க. என்னுடைய புரிந்து கொள்ளுதலில் ஆண்டவர் நம்மளிடத்துல பேசி
எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னென்னா, பயப்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அவங்களுக்கு வந்த முதல் உணர்வு பயம். நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதனாலே பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று சொல்கிறார். இந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரெண்டாவது, பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் வழிநடத்துகிற வழிநடத்தலை பார்க்காம வேறு திசையை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நீங்கள் அவரை பாருங்கள், பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரெண்டாவது காரியம், பயப்படாதீங்க. அப்புறம் நின்று கொண்டு, அதாவது உறுதியாய் நிற்கிறது. நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நாலாவது காரியம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 3 நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை எனக்கு அன்பான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதீங்க, நில்லுங்க, விசுவாசத்தை தடுத்து நில்லுங்க. அவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள். இது 3ஐயும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சில நேரம் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு நான் பாட்டுக்கு இருந்துகிட்ருக்கிறேன். இல்லை, பயப்படக்கூடாது, விசுவாசத்தில் தடுத்து நிற்கணும். 3வது, அவருடைய ரட்சிப்பை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். தேவன் பலத்த காற்றினால் தண்ணீர்களை பிளந்து 2ஆக பிரித்து அதை வறண்டு போக பண்ணினார். அதனால் வெட்டாந்தரையிலே நடந்தது போல இஸ்ரவேலர்கள் நடந்து பாதுகாப்பாக மறுபக்கம் சென்றார்கள். எகிப்தியர்கள் யோசனையின்றி அவர்களுக்கு பின்தொடர்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் தம் மக்களுக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்ததை அவர்கள் காண முடியவில்லை. கண்டபோது காலம் கடந்து போயிற்று. இப்போ தான் நான் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த நெருக்கடி நேரத்தில் ஆண்டவருடைய அதிசயத்தை, அற்புதத்தை அவங்க சரியாக ஃபீல் பண்ண மாதிரி தெரியலை. மறுபடியும் முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. வாதைகளில் காப்பாற்றினாரே, செங்கலில் பிளந்து வழி நடத்தினாரே, புரியலை. இந்த பார்வோனுடைய சேனையும் அந்த எகிப்தியர்களும் இதை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் நடக்குதே, கண்டிப்பாக இந்த தேவன் தான் எல்லா தேவர்களை காட்டிலும் தேவன் என்று சொல்லி நம்பி முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எகிப்தியர்களைப் போல இருக்கிறேன்னா, இல்லை அந்த இஸ்ரவேலர்களைப் போல இருக்கிறேன்னா, அதுலேயும் ஒரு பரிசுத்த கூட்டம். மோசேயை சேர்ந்தவர்கள், ஆரோன், மிரியம், இவங்கெல்லாம் ஒரு பரிசுத்த கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க இந்த பாடல் பாடுறாங்க. மோசேயும் மிரியாம் பாடின பாடல் யாத்ராமோ 15வது அதிகாரத்தில் நம்ம காண முடியும். அவங்க பாட்டாக பாடுறாங்க. ஆண்டவர் வழிநடத்தி வந்த வழிநடத்தலாம் சொல்கிறாங்க. அவருக்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்குறாங்க. 11வது வசனம், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்திலும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை சேவிக்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடுறாங்க. அந்த செங்கடலுக்கு அருகாமையில் நின்று, செங்கடலிருந்து பிளந்து வழி நடத்தப்பட்டு வந்து நின்ற அந்த ஜனம் இந்த பாடலை பாடினது. இதே காட்சியை நம்ம பரலோக ராஜ்யத்திலும் காண முடியும். கண்ணாடி கடலுக்கே நின்று மோசையின் பாடலையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாடப்போகிறோம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஜலப்பிரளயத்தின் போது வானவில்லை வாக்கு தத்தமாக கொடுத்தாரு. அதை வெளிப்படுத்தலை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் சிங்காசனத்திற்கு மேலே இந்த வானவில்லை நீங்கள் காண முடியும். இன்னொரு காரியம், யாத்ராம புஸ்தகத்தில் செங்கடலை பிளந்து வழி நடத்தினதை நினைவு கூறத்தக்கதாக மோசே பாடின பாடலை நம்ம மறுபடியுமாய் மோசையின் பாடலை, ஆட்டுக்குட்டியானுடைய பாடலை, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும் வெளிப்படுத்தல. ஆனால் கண்ணாடி கடல் என்று சொல்லி மோசையின் பாடலை பாடுகிற அந்த அழகான இடத்துல நீங்களும் நானும் வந்து சேர நாமும் கூட
இது போல் வழிநடத்தப்பட வேண்டும். வழிநடத்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். பயப்படாமல் தரித்து நின்று அவருடைய ரட்சிப்பை பார்த்து கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு அவரை கரம் பிடிக்க நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்து நல்ல தகப்பனே, கற்றுக்கொண்ட பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல விதமாய் புரிந்து பரலோக தேவனே, உம்முடைய ஆச்சரியமான உம்முடைய கிருபையான வழிநடத்தல்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து இதில் இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.